தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி உள்ளிட்ட எல்லா உரிமைகளும் பெற்றிட கிடைக்கணும். அதுக்கு சாதி மதம் உள்ளிட்ட தடைகள் அகற்றப்படணும், அது தகர்க்கப்படணும்னு தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் பாடுபட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர் வழிவந்த தலைவர் கலைஞர் அவர்கள் 80 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தமானவர். சர்க்கரை நாற்காலியில உட்கார்ந்த வண்ணம் ஓய்வு இல்லாமல் உழைச்சார். 16 வயசுல மாணவநேசன் பத்திரிகை ஆரம்பிச்சு இளைஞர்களுடைய உறவாடைய அவர் 89 வயசுலயும் பேஸ்புக் ட்விட்டர்ல இளைஞர்களுடைய அரசியல் பண்ணார். அப்படிப்பட்ட திராவிட இயக்க யூனிவர்சிட்டியில படிச்சவர் தான் அண்ணன் வைகோ அவர்கள். ஏன் இந்த ஸ்டாலினும் அதே யூனிவர்சிட்டி மாணவன் தான். அண்ணன் வைகோ அவர்கள் தலைவர் கலைஞருக்கு பக்கத்திலே இருந்து அரசியல் கத்துக்கிட்டவர். தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அடிக்கடி சொல்லுகிற போது அவர் குறிப்பிட்டு சொல்லுவார், இமைப்பொழுதும் நம் நெஞ்சை விட்டு அகலாத தலைவர் கலைஞர் சொல்லுவார். அவரே குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் மதுரையிலிருந்து திருச்செந்தூருக்கு நீதி கேட்டு நடைபயணத்தை நடத்திய நேரத்தில் அவருடைய கால் கொப்பளிக்க நடந்து சென்ற போது அவருக்கு பாதுகாவலராக கூடவே நடந்தவர் தான் அண்ணன் வைகோ அவர்கள்.